ஒரு டீ போடுப்பா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியா போதும்பா. ம் சரி. என்ன பிச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ மட்டும் தனியா வந்துட்டியே. நான் பாத்துட்டேன்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு. ஒரு டீ போடுப்பா. ஆர்டினரியா ஸ்பெஷலா? ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாய்ல கழிச்சுக்கோ. என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த? சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சி போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன? தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிற உறிஞ்சில கிளாஸ் உடைஞ்சிரும் போல இருக்கு. விஸ்வம், போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான்ப்பா. ஆஹா, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்டா. மேன், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன்? நானும் வரேன் மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது. சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற. சரி, வந்து தொலை. தேங்க் யூ விச். கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டிஸ்ட் சென்டர் பண்ணுப்பா. பேன் ரைட். பேன் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1 ஆக்ஷன். தாதா, என் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும். இன்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசுங்க. உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாள் நாஷ்டா கீஷா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு கிட்டு கொடுத்திருக்கானா? கட்போனா கைத கம்பளுக்கடா. என்ன அது சிவ சரி பாஷை பேசி நிக்கிறா? பேசிக்கிட்டு இருக்கா சார். சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்படிங்கிற? அப்படித்தாங்கிற. நீயா? டேக் ஓகே. சீ, வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறிய? வா. வணக்கம் சார். சார், நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு. அது இவன் தான் சார். டேய், டைரக்டருக்கு வணக்கம் போடுறேன். வணக்கம் சார். ஓ, நீங்க தானா? கேசட் கேட்டேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு. நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். சார், மச்சான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ. அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திரு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா. அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு. என்ன? தானே நானே நா தானே நா தானே நானே நா. இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். ஐயோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா. எங்கேயாவது ஆசாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் விற்கத்தான் லாயக்கு. லாட்டரி விற்கதான் லாயக்கு. வணக்கம் சார். என்னங்க இது, முதல் நாளே லேட்டா வரீங்க? சாரி சார், பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, மியூசிக் டைரக்டர் சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் சார். நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன். அது இவர்தான். பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி. டேக் 1. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
1 2 3 1 2 3 லா லா லா. கட் 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 கட். யார் யாரு முந்திரி கட்ட மாதிரி முந்துறது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர்தான் சார். ஏன் சார் உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் 2 ரன்னிங் ரெடி 1 2 3 1 2 3 லா லா ஹோய் லா 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 ஹோய் லா 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 லா. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ சிரிக்கிற. இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து பாடி இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்ம ராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ எம் மூர்த்தி. இங்கதான் ஒர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்லயே டிராப் பண்றேன். உங்ககிட்ட பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறான். ஹலோ சார். ஹலோமா. ஹலோப்பா, இந்த ஆள் எனக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றான். நீங்க வேணா பாருங்க, எனக்கும் காவேரி கல்யாணம் நடக்க தான் போகுது, ஒரே வருஷம் 2 குழந்தை பிறக்க தான் போகுது. அப்ப இந்த ஆள் ரேஷன் கார்டு கொடுத்துதான் ஆகணும். தொட்டத்தலையும் இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு தர முடி இருக்கிற எனக்கு தர மாட்டேங்கிறான். இதுல தப்பா நினைக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா 4 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், 4 பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கும். எங்க 2 பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒன்னா பழகுற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ இல்லைன்னா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா பழகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன். ஆனா நீங்க, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும். நீங்களும் ஏ லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில பாடுறது, சபாவில பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும்.